ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்ன வீட்டுக்காரங்க என்ன வாங்கிட்டு வந்துருக்கணும்னா தோடு காலையில் 6 மணிக்கு பல்லு தேய்க்காத போய் வாங்கினவே 12 மணிக்கு வந்துருக்குண்ணே. நம்ம பார்ப்போமா தோடை எங்கன்னு வாங்கிட்டு வந்தியா? நான் குளச்சல் வாங்கினேன். காலத்தை கருங்கை போனேன், கருங்கல்ல இல்லை. ஒரு இடத்த குறும்பனை போனேன், குறும்பனையில இல்லை. அடுத்த என்ன குறும்பனையில இல்லை குறும்பனையில தோடு உண்டு. ஒரு தோடு 12 ரூபாய் மேல் விலை ஆகுது. ஒரு சின்ன பக்கெட்டு தோடு 2000 ரூபா. 2000 ரூபாயா? ஆமா. புறவை எடுத்தது குளச்ச ஹார்பர் போனேன். ஹார்பர்ல இருக்கு சின்ன தோடு. எடுத்தது என்ன குளச்ச மார்க்கெட்ல போய் அவ்வளோ தோடம் 1200 ரூபா 100 தோடு. 1200 ரூபாயா? ஆமா. என்னைக்கு எத்தனை வருஷமா நினைச்ச தோடு என்னன்னா இதுவரை நடக்கிறது. ஆமா. சகன மாசமா இருந்த நேரத்துல தோடு சாப்பிடவே இல்லை. ஆமா. அதுக்கப்புறம் இது வாங்கல கிடைக்கல. ஆமா. இந்த சின்ன தோடெல்லாம் கிடைச்சிட்டு. ஆமா. நம்ம முதல்ல கழுவி இதை அவிக்க வைப்போம். ஆளு கூட்டம் உண்டா? ஆளு கூட்டம் உண்டு, அதனாலதான் விலை கூடுதல். ஆளு கூட்டம் இல்லைன்னு விலை குறையும். விலை குறையுங்க. இத்தனை வருஷமா போன ஒரு நாளைக்கு வாங்க முடியாது. கருங்கல்ல நிறைய பத்தியலா? கருங்கல்ல வருது சின்ன தோடு, அதுல ஒன்னும் இருக்காது. சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு. உடலை கரிஞ்சாவே பல்லு தேய்ச்சா போதா. நம்ம இனி இது கேஸ்ல வேக வைப்போம். தண்ணி விடாம மூடி வச்சு வேக வச்சுட்டா போற. ஆவி போகாம மூடி வச்சுட்டா போற. சரி, நம்ம தோட திறந்து பார்ப்போமா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்ப்போம். ஒரு சொட்டு வெள்ளம் விடையில பாருங்க, அது எவ்வளவு வெள்ளம் ஊறி இருக்குன்னு பாத்தீங்களா? சரி, நம்ம இதை இனி ஒரு பாத்திரத்துல தட்டுவோமா? பத்தியலா எல்லாமா புலந்துருக்கு பத்தியலா. இதை நம்ம இனி கொஞ்சம் சூடாறணும்னு அதை இலக்கி எடுத்துருவோம். இது இப்போ கொஞ்சம் சூடாறிட்டு நம்மளை இப்ப தோட இலக்கி எடுத்துருவோமா? சதையை தனியா தோட தனியா ஆக்கிடுவோம். வாங்க பாப்போம். வாங்க பிள்ளைல மக்கள் வாங்க, வந்துடுங்க. இரு இரு இரு. பார்ப்போமா? பத்தியாலா இது வச்சு எடுத்துட்டு இதுல ஒரு வேஸ்ட் இருக்கு, அதை இப்படி எடுக்கணும். இதுல கொஞ்சம் சதை கூடுதல இருக்குல்ல. இதானே சின்ன அப்படிதான் எடுத்தியம்மளா. கேரு கேரு இப்படி இவ்வளத்தை வச்சு இவ்வளத்தை அப்படிதான் இதை வச்சு சகானே எடுத்துட்டா. நீ எடுத்தியா? இனி பார்த்துக்க. நான் இவ்வளம் இருக்குல்ல, நான் எடுக்க. இனி அடுத்தது எடுத்தடு, அதை எடு, இழுத்தடு, அடுத்தது எடு. சூடுதா? இதை சாப்பிடல, இதை இப்படி கடிச்சு தின்னு சாப்பிட்டு பாரு.
അടുത്ത വരല്ലേ കടി അവിടുത്തെ നേരെ ഉനക്കെ ഇതൊക്കെ ഇതൊക്കെ അടിച്ച് ചവിട്ട് വരെ ചവിട്ട് எடு எடுத்துதான் அம்மா வேஸ்ட் எடுக்கலண்ணா ചൂട് തീർന്നിട്ടില്ല മോളെ വേസ്റ്റ് അമ്മ എടുക്കല എടുത്തത് അമ്മ വേസ്റ്റ് എടുക്കല അതാ എത്തിയ മോളെ ചൂടാറുന്നത് പോലെ മേലുണ്ടല്ലേ ചൂടാറില്ല അടിയിൽ கொஞ்சம் ചൂട് இருக்கு எல்லாம் எடுத்து முடிஞ்சாச்சு இனி இதை நல்லா கழுவணும் நிறைய மண் இருக்கும் பாருங்க வருங்க மழை போ கழுவோம் இதில் நிறைய மண் இருக்கா ரெண்டு மூணு வெள்ளம் இதே போல நல்லா கழுவணும் இப்போ நம்ம எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் இனி கொஞ்சம் போல பொரிச்சது விரவி வைப்போம் பொரிக்கிறது கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகு பொடி உப்பு நல்ல மிளகு போடணும் நல்ல மிளகு எங்கள்கிட்ட இல்லை அதனால நான் அதை போடலை நீங்கள் பொரிக்கும்போது நல்ல மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க இனி கறிவேப்பிலை கொஞ்சம் போல இதை இனி கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் அது மசாலா கொஞ்சம் பிடிக்கட்டும் அப்புறம் நம்மளை கூட்டு கொஞ்சம் வைப்போம் அவியல் கூட்டு வைப்போம் அதில் இதை மூடி வச்சிடும் இனி அவியல் எப்படி வைப்போம் வைக்கிறதுன்னு பார்ப்போமா சட்டி சூடாயிட்டு கொஞ்சம் போல தேவைக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இனி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையும் போட்டு உள்ளி பச்சை மிளகாய்
உங்களுக்கு தேவையான எரிப்பு தக்கன கொஞ்சம் பச்சை மிளகா போடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதல் வேணாம், அதனால கொஞ்சம் காரம் கூடுதல் போட்டுருங்க. கொஞ்சம் பதம் கட்டுங்க. இது ரெடி ஆகட்டும். நம்ம அதுவரை அவியல் உள்ளதை கட் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம எல்லாம் வெட்டி முடிஞ்சு இனி இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். தேவையான அளவு மஞ்சள் பொடியும் போட்டு தேவைக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதை தட்டுவோம் போட. இதை நம்ம இனி 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு நம்மள இப்போ திறந்து பார்ப்போம். இது இப்போ நம்மள ரெடி ஆயிட்டு இனி தேங்காய் போடுவோம். நம்ம இனி உப்பு பார்ப்போமா? உப்பு கொஞ்சம் குறைவு. நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிப்பி அவியல் ரெடி. நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க, நல்ல சுவையா இருக்கு. இது இப்ப கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிருவோம். இனி பொரிக்க உள்ளதை பார்ப்போம். போட்டுருவோமா? இது ஒரு சைடு வந்துட்டு நம்ம திருப்பி போடுவோம். எல்லாம் திருப்பி போட்டுச்சோம். இனி ஒரு சைடு வந்தாச்சங்க எடுத்துடலாம். இது இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்துல எடுத்துருவோம். நம்ம இது இப்ப சிப்பி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க, நல்லா இருக்கும்.